தமிழ் இடத்துல இப்போ ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் ஐயாவோட குரலை கேட்கல. அது பற்றி வந்து எப்பவுமே அவர் ஐயா யானை எடுப்பார். நாங்கள் அவங்க வந்து அதை கேட்டுட்டு அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அவர் குரலை கேட்கல. என்ன ஐயாவை காணுமேன்னு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் தமிழ் ஆனந்தம் ஒன்று வந்தது. அப்போ தான் சரி புதுசாக தமிழ் ஆனந்தம் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து இதில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஐயாவுடைய சிந்தனை உரையோ அதுக்கப்புறம் மாறின சிந்தனை உரை ஜோதிட ஞானம் இதெல்லாம் கேட்கறதுனாக்கா தலையில் வச்சு போல இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கூட சொல்கிறாங்க எப்போ பாரு சின்ன வச்சுக்கிட்டு. அதனால அந்த மாதிரி இருக்க முடியல. அதை கேட்டால் தான் ஒரு தெளிவு வருது, ஞானம் வருதுங்கிறதுனால அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்காக நான் 2வது தடையாக இங்கே வரேன் தமிழானு. அப்போ ஏற்கனவே ஒரு தடவை வந்துருக்குறோம், இப்போ 2வது தடையாக வந்துருக்குறோம். அப்பவும் ஐயா வந்து அவ்வளோ ஞானத்தை எடுத்து கொடுத்தார். அதை விட இப்போ வந்து இந்த தடவை வந்து அதிகமான ஞானம் ஒவ்வொன்றையும் புட்டு வச்சுட்டார். இனிமேல் எந்த இதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி அவ்வளோ புட்டு வச்சுட்டார். அதனால வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததாக இருந்தது. இப்போ காலையில் வந்து இது வரைக்கும் கை தூக்காமல் இருக்குது. அது கூட இப்போ இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சம் தூக்கம் இருக்குது நல்லா. அதுக்கப்புறம் வந்து நான் டான்ஸுங்கிறது ஆடினதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து டான்ஸுங்கிறது ஆடினதே கிடையாது. ஆனால் நேற்று இன்னைக்கும் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோ நல்லா டான்ஸ். இனிமேல் எங்கேயாவது ஒரு கேம்ப் ஸ்க்ரீன் போட்டால் கூட அங்கே போய் ஆடுறதுக்கு தயாராக இருக்கிறோம், பாட்டு பாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரி ஆனால் ஆசையில் சொல்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறோம். எந்த ஆசைனா எனக்கு கூட சின்ன வயசுல எவ்வளோ ஆசைகள் எல்லாம் இருக்கும். அப்பெல்லாம் எல்லாருக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியது. அப்பாவுக்கு பயப்பட வேண்டியது, கல்யாணம் ஆகிறதுக்கு அப்பாவுக்கு பயப்பட, கிராமத்தில் வளர்ந்தவர் அப்பாவுக்கு பயப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பிற்பாடு மாமியாருக்கு பயப்பட வேண்டியது. கணவருக்கு இருக்காது, அதனால நான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் என்னுடைய மருமகனுக்கு வந்தாங்க, சம்மந்தி வந்தாங்க. அவங்களுக்கு சம்மந்திக்கு பயப்படணும், மருமகனுக்கு பயப்படணும். இப்போ எல்லாருமே ஃப்ரீயா இருக்காங்க. ஆனாலும் இன்னும் கூட அந்த பயம், அந்த கூச்ச உணர்ச்சி எல்லாம் போகாம இருக்கு. இப்போ அதெல்லாம் கூட உடம்புல உள்ளுக்குள்ள இருக்கு போல இருக்கு. இந்த ஆனந்த கிரியா எடுத்த உடனே அந்த வரியெல்லாம் அப்படியே வெளியில வருது. உள்ள இருக்கமெல்லாம் வெளியில வருது. நாங்க பார்க்க ஒண்ணுமே செய்யாதப்ப இப்படி நமக்கு வரி எடுக்குதுன்னு பார்த்தாக்கா உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படி வெளியில வருது. அதனால நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு ரூம் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. ஒவ்வொரு நேரத்துக்கும் அப்பா சாப்பிடதான் முடியல நமக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது. ரூம் அந்த மாதிரி தான். வந்த உடனே உங்களுக்கு இந்த இதுக்கு ரூமு தம்பதிகளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. எங்கேயுமே அந்த மாதிரி அலாட்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. அது அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா சிறப்பாக நல்லா இருக்குது ஐயா. வாழ்க்கை வளர்ந்தது ஐயா. நீங்க இறைவனுக்கு மட்டும் பயந்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பயந்தாங்க. இறைவனுக்கு பயப்படாம இவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கோம். இனிமே அப்படிதான் இருக்கணும். இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படணும், இவங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நன்றி ஐயா. காஞ்சனம்மா மாதிரி ஒரு 15 பேர் உட்கறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருப்பாங்க. சூதாங்க டக்குனு இந்த மாதிரி ஈரோட்டில் மணியோட வந்திருக்கேன். என்னோட அனுபவம் வந்து நீங்கள் எல்லாரையும் பண்ணீங்களோ மாதிரி அடுப்புகளோட வந்து சுத்தமான துணியில துவைச்சு எடுத்து போட்டுட்டு போகிறோம். நான் இந்த சங்கமத்தோட மாபெரும் வெற்றின்னு சொல்றது தெரியாது ரமேஷ். மாபெரும் வெற்றி நம்ம வந்து பெரிய அடையாளம். நீங்க பேச பேச எனக்கு கண்ணு கலந்துச்சு. ஏன்னா எல்லாரும் படிச்சிருக்கோம், படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் வேற. நீங்க ஒரு உண்மையான அனுபவத்தை அடிப்படையில இருந்து சொல்ல ஆரம்பிச்சீங்கல்ல. இன்னசென்ட் மட்டும் இல்லை, உண்மை. ஐயாவோட ஸ்பீச் கேட்க உண்மை வெளியில வருது. ஐயாவோட உரையை கேட்டு, ஐயாவோட பேச்சை கேட்டு எந்த அளவுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுதல் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட யாருமே வெளிப்படுத்திக்க முடியாது. நான் மனவள கலைமன்றத்தில் முதல் உள்ள போனது 90களோட ஆரம்பத்தில். ஐயாவை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. நானும் மனைவியும் ஜாயின் பண்ணோம் ஈரோட்டில். அப்போல்லாம் ஆரம்ப கட்டம், இவ்வளவு மன்றங்கள் கிடையாது, இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. அப்போ நான் என்ன ஃபீல்டில் இருந்தேன்னா, ஒரு மலை கோயில் போகிறோம், அதனோட அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்கு இல்லைங்களா, சின்னதாக, அல்லது முதல் படின்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த முதல் படியில் கால் வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஒரு இறைநிலை நோக்கி பயணத்தில் முதல் படி ஏற போகிற ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ வந்து என்ன திருப்தி இருந்ததுனாங்க, அந்த மன்றத்தில் இருந்து பேராசிரியர்கள் வந்து டச் கொடுப்பாங்க. அதாவது ஆக்னிக்கு சாந்திக்கு அந்த டச் கொடுப்பாங்க. அந்த டச் கொடுத்துட்டு அந்த தவத்தை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம். வீட்டில் நாங்கள் சொந்தமாக பண்ணோம். கிளாஸுக்கு தொடர்ந்து பயிற்சிக்கு போயிட்டு இருந்தோம். அது என்ன சொல்றது, ஒரு புரியாத ஒரு இலக்க நோக்கி போகிற மாதிரி தான் இருந்தது. இந்த 3 நாள் பயிற்சியில் தான் முழுமையாக சொல்கிறாங்க. இத்தனை வருடம் 90ல பாருங்க, 30 வருஷத்துக்கு மேலே எளிய முறையுடன் பயிற்சி அவங்களே செஞ்சுட்டு இருக்கோம் 2 பேரும். ஆனால் அதோட முழுமை வந்து என்னன்னே தெரியல. இந்த 3 நாள் தான் கையா அதோட உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா தத்துவத்தை தத்துவமாக மட்டும் சொல்லிட்டா புரியாது யாருக்குமே. எளிய முறையில் சொல்றப்பதான் மனசுக்குள்ள பதியுது இல்லைங்களா? அதனால ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த 3 நாள் சங்கமத்தை வந்து நான் ரமேஷ் மூலமாக தான் மாபெரும் வெற்றின்னு நினைக்கிறேன். நீங்களும் ஆரம்பிச்சீங்க. வேளாண்மைக்கு சரியான நேரத்தில் சுவையான உணவு கொடுத்தவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சவருக்கு அந்த உழைப்பாளிகளுக்கு மனமார்ந்த நன்றி இப்போ சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அப்ளிகேஷனாக வேதாத்ரி அதுதான் நம்ம புரிய வைக்கிறாரு. அதுதான் பெரிய விஷயம். அப்ளைட் சயின்ஸு அவ்வளோதான் இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு வந்து கோவிட் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுல டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க சென்னையிலேருந்து மதுரை வராங்க. அவள் என்னை காண்டாக்ட் பண்ணுறான், நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி கால் பண்ணால் நம்ம சும்மா கவுன்சிலிங் மாதிரி ஒன்றும் இல்லை சரியாயிடும் சொல்லிட்டே இருப்பேன். அப்போ அவள் மதுரையில் வேதாத்ரி மகரிஷி பயிற்சி எடுக்கிற இடத்துக்கு போய் பயிற்சி எடுத்துட்டாங்க. நான் அது பற்றி சொல்லுவா, நீ போயிட்டு வா, அழியாருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் எனக்கு அந்த டைம்ல அதுக்குள்ள போகிறதுக்கோ நேரம் இல்லை. அது எனக்கு சரியா நான் அதுக்கு ஒத்துழைக்கல, எனக்கு போக முடியல. பட் கோவிட் முடிஞ்சவனா அவன் கால் பண்றா, என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிட்டு போறாங்க, நான் திரும்ப ஃபேமிலி லைஃப்குள்ள போறேன். ரொம்ப ஷாக்கா இருந்தது. அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆத்திரமா பேசினேன். ஒரு பெண் அவளோட மனசு இந்த அளவுக்கு வேதாத்திரிய மாத்திருக்கு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் நான் இதுல. அதுக்கப்புறம் எனக்கு பத்தி பெருசா எதுவுமே தெரியாது. ராதாகிருஷ்ணன் ஸ்பீச் கேட்பேன். அவர் யாதனின் நீங்களான் முதல் அதனின் இல்லல் அப்படின்னு சொல்லுவார். எதெல்லாம் நம்ம விட்டுட்டு வரணும், அதனால நமக்கு பிரச்சனை வராது. நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஐயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட ஸ்பீச் கேட்க ஆரம்பித்தேன். ஐயா சொன்னதில் எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னா, கர்ம வினைங்கிறது ஒரு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீ அதை அழுதுகிட்டே அனுபவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு புரிதலோட அதை பாரு. அதை நீ ஏற்றுதான் ஆகணும். நல்லதோ கெட்டோ நீ ஏற்றுதான் ஆகணும். ஆனால் நீ எப்படி ஏற்றுக்கிறங்கிற புரிதல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது புரிய வச்சது நன்மணி. ரொம்ப நன்றி. இந்த 3 நாள் இந்த கிளாஸ்க்காக பெரியம்மா, சசிகுமார் ஐயா இவங்கெல்லாம் எடுத்த முயற்சிக்கு ரொம்ப நன்றி. சசிகுமார் ஐயா பார்க்கும்போது எங்க அப்பா அப்படியே ஞாபகம் தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றியா. இந்த மாதிரி எங்களை வந்து ஒரு 3 நாள் எங்க பாஷையில சொன்னா அழுக்கு துணியா இருந்தோம். ஒரு ஃப்ரெஷ்ஷா அயன் பண்ணி வெளியே போறாங்க. காரணம் நீங்க எல்லாம் தான். வாழ்க வளமுடன். வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வளமுடன். நான் ஹீரோ சாதிக், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இந்த வகுப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்ல வேதாத்ரி மகரிஷி எப்படி வந்தாரு, ஐயா முதல் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த 3 என் லைஃப்ல எப்படி நடந்தது அப்படிங்கிறத சொல்றேன். அதில் உங்களில் ஒரு சிலருடைய வாழ்க்கை அது மாறிடுச்சு அப்படின்னா அதுவே வேதாத்திரத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தேன், அதனால முஸ்லீமாக வந்தேன்.
நான் யார் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள சின்ன வயசுல இருந்து இருக்குது. ஆனால் அது விடை வந்து 40வது வயசுக்கு மேலே மகரிஷி தராது. இதுக்குள்ள கேள்வி வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், அவங்களாம் பதில் சொல்லலை. மத குருமார்கள்ட்ட கேட்டேன், என்ன அதிகமாக சீக்கிரமாக பேசுகிறேன் அப்படின்னு. அப்படியே லைஃப் போயிட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. அதனுடைய தேடல் ஒரு இயற்கை வாழ்வியலுக்குள்ள வந்தேன். அது ஒரு 15 வருஷம் இயற்கை வாழ்வியல் இருந்தேன். வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதாவது வெறும் சமைக்காத உணவுகள் மட்டும்தான் சாப்பிடுவேன். உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தப்போ முதுகுவலி. அதில் எங்கே சிறப்பான பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ வேதாத்ரி மகரிஷி அவருடைய பயிற்சி இருக்குது அப்படின்னு யூடியூப்பில் பார்த்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இப்படியே செஞ்சுட்டே இருக்கிறமே, ஒரு மண்டலத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா லைஃப்பில் ஏதாவது 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே அப்படின்னு வந்தப்போ என்னுடைய ஆரம்ப காலத்தில், அதாவது எனக்கு 11 வயசில் இறைவன் ஏன் நம்மளை படைச்சாரு, நீ கஷ்டப்படுத்துறதுக்காக படைச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது இப்போ மன்றத்துக்குள்ள வந்து ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்தப்போ ஆக்னிய தீட்சை மட்டும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் யார், பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு நான் தேடிட்டு இருந்ததில்ல. ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு 3 மணி இருக்கும், எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ வந்து எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, எந்திரிச்சு போய் பாப்பா தலையில கை வச்சு, உன்னுடைய ஆட்கள் எல்லாமே வந்து பாப்பா கையில கையில வச்சு தலையில கொடுங்க, ஒரு உள்ளுணர்வு. நான் வைக்கிறேன். 3 நாளா இருந்த காய்ச்சல் 5 நிமிஷத்துல போனோம். இது வேதாத்ரி மகரிஷி தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா எனக்கு வெறும் ஆக்னிய மட்டும் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் ஆசிரியர் பயிற்சியில் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அக்குபஞ்சர் படித்தேன். இப்போ 4 பேருக்கு வந்து பயனுள்ள வாழ்க்கையை என்னால் வாழ முடியுது. என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது மகரிஷி தான் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சசிகுமார் ஐயாவுடைய தொடர்பு, தமிழ் ஆனந்த யோகத்தில் ஒரு லிங்க்கு, இன்னைக்கு வந்து ஐயா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சரி, இதுக்கிடையில என்ன நடந்தது, இது ஒரு சில விஷயங்களை எப்படி மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றங்கள் எப்படி கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நான்வெஜ் நிறையா சாப்பிடுவோம். அது ஒரு பாட்டு, ரஜினிகாந்த் பண்ண ஒரு பாட்டு, இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது மிருகமடா அப்படிங்கிற ஒரு வரி வரும். அதாவது மிருகங்கள் தான் வந்து இன்னொரு உயிரை கொன்று அதுல வந்து தான் பசியை ஆத்தி. அப்ப மனிதனா வாழணும்னா என்ன பண்ணணும், யாருக்கும் தீங்கு இல்லாம வாழணும், எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது. அதனாலதான் இரண்டொழுக்க பண்பாடுல சொல்லியிருக்காங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லாத விஷயங்களே இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னுடைய லைஃப்ல இது மாற்றப்பட்டது. நான் வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்றேன். ஐயா பேசுறப்ப சொன்னார், அவருடைய நண்பர் ஒருவர் வந்து முஸ்லீம், அவர் வந்து கம்ப்ளீட்டா வெஜிடேரியனாக மாறிட்டாரு அப்படின்னு. ஸோ எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பம் தராம இருக்கிறது தான் வந்து மிருகமா இருந்த மனிதன், மிருகமா இருந்த அதாவது மனித ரூபத்தில் இருக்கக்கூடியவங்கள, மிருகமா இருக்கிறவங்கள மனிதத்துக்கு உள்ள கொண்டு வர்றது மகிழ்ச்சி அவரால் தான் முடிஞ்சது. அவர் தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ ஒரு சகோதரி கேட்டாங்க, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் வந்து சாப்பிடலாமா, மிருகமா இருக்கணும் அப்படின்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டே இருக்கேன். மனிதனை மாறணும் அப்படின்னு முயற்சி பண்றோம் அப்படின்னாலே, இன்னொரு உயிருக்கு துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னாலே மனிதர்களா மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து இறைநிலை அடைகிறது. அதெல்லாம் நம்மளால முயற்சி, ஒரு உயிருக்கு துன்பம் தராம
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை மாற்றி அதுக்கப்புறம் இப்போ 3 நாள் கிளாஸ் வகுப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. அதை இன்ன வரைக்கும் வந்து ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய மக்கள் வெளியில் இருக்காங்க. இந்த கிளாஸ்ல நாம் அடைஞ்ச அந்த ஒரு இன்பத்தையும் ஒரு நல்ல விஷயத்தையும் வெளியில் போய் எல்லாருக்கும் சொல்லுவோம். இன்னும் அடுத்தடுத்து வந்து மக்களை வந்து தமிழ் ஆனந்த யோகத்திலையும் வேதாத்திரி தத்துவத்திலையும் கொண்டு வருவோம். நம்மளால முடிஞ்சதை சொல்லுவோம். நம்மளுடைய அனுபவங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதன் மூலமா அவங்க மாறி வராங்க அப்படின்னா அதுவே வந்து பெரிய விஷயம். நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு நம்ம கூட வர்றது, நம்ம கூட பயணம் பண்றது, அது இறைநிலை முடிவு. வாழ்க்கை வழியும் வாழ்க்கை. நன்றி.